அப்படின்னா என்ன தெரியுமா? யாவே ரோஃபேக்கா, the Lord who heals you. உன் பரிகாரியாகிய கர்த்தர். பைபிளில் வருதுல, I am the Lord who heals you, I am Yahweh who heals you அப்படின்னு வருது. யாவேனா லார்ட், அந்த கர்த்தர் வருது பார்த்தீங்களா? இப்போ அது எபிரேய மொழியில், அந்த ஒரிஜினல் மொழியில் அப்படி வருது, யாவே ரோஃபேக்கா, ரெண்டே வார்த்தையில் முடிஞ்சிருது. I am the Lord who heals you. தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, I am the God who heals you. Don't worry, I am the God who heals you. Heals you from any disease, any problem, any sickness. We have all kinds of sickness இல்லையா? That's our problem. We suffer from all kinds. பலவிதமான வியாதிகளில் நாம் அகப்படுகிறோம். சிலருக்கு சரீர வியாதி இருக்கு. நீங்கள் டாக்டர்கிட்ட கூட போயிருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இவ்வளோதான், இது உங்களுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளம், இது ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மருந்து இல்லை. இப்போ தான் பாடணும், மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க, அவங்கள மதிக்கிறோம் நாம. ஆனால் நமக்கு வேற ஒரு சோர்ஸ் இருக்குது, ஹீலர். ஜீசஸ் இஸ் அவர் ஹீலர். டாக்டர் செய்ய முடியாத ஜீசஸ் செய்ய முடியும், இயேசு செய்ய முடியும். நம்புங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வேற சிக்னஸ் இருக்கலாம், அடிக்ஷன் டு சம் பேட் ஹேபிட், அது கூட ஒரு சிக்னஸ் தான். சில நேரம் அது ஃபிசிக்கல் சிக்னஸோட வேர்ஸாக இருக்கு. ஆனால் அகெயின் ஜீசஸ் இஸ் யுவர் ஹீலர். நம்புங்க. I am the Lord who heals you. I am the Lord who heals you. Everybody say, Jesus, you are the God who heals me. Let's continue to praise him as the God who heals us. நம்முடைய ஹீலரா அவரை நம்ம துதிக்கலாமா? அவரை ஸ்தோத்திரிங்க. Just say thank you Jesus for healing.